ஒன்றுலேருந்து 100க்குள்ள உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பரை சொல்லுங்கள். இப்போ உங்கள் வாழ்க்கையில் என்ன வழிகள் இருக்குது, என்ன பெயின்ஸை நீங்கள் அண்டர்கோ பண்ணிகிட்ருக்கீங்கன்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த டேரோ ரீடிங் ரொம்ப இன்ட்யூட்டிவாக இருக்க போது சில நேரத்தில் கொஞ்சம் ரூடாக இருக்கலாம், சில நேரத்தில் திருப்பி பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இதை கேளுங்க. கேட்டுட்டு எங்கெங்கே நம்ம தவறு பண்ணியிருக்கோம், எங்கெங்கே நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இனிமேல் நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கணும், லிட்ரலாக அதுதாங்க உஷார் ஐயா உஷார், எங்கெல்லாம் நீங்கள் உஷாராக இருக்கணுன்றத இந்த ரீடிங் வழியாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 Inch யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்க்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த வீடியோ 100% இல்லைங்க 200% உங்களுக்கு கட்டாயமாக ரெசனேட் ஆகும், என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை முதல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை ரொம்ப வலிகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட இதை ஷேர் பண்ணுங்கள். யாருக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கே தெரியாமல் சில நேரம் உங்களால் பெரிய உதவிகளை அவர்களுக்கு செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் உங்களுக்கு 1லேருந்து 100, 1லேருந்து 100 வரைக்கும் நம்பர்ஸ் தெரியும். அண்ட் ஒரு கேட்டகரியாக நான் அதை பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்ஸ் எது அப்படின்றத சூஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கான ரொம்ப ஷார்ட் ஃபார்மேட் ரீடிங்கை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்றைக்கி என்ன தீம்னா, என்ன மாதிரி வழிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத ஒரு ஏஞ்சலிக் ரீடிங் வழியாக நான் இப்போ பார்க்க போகிறேன். நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா, நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் ஆல்சோ ரெடி. நீங்கள் 1லேருந்து 10க்குள்ளே சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுடைய ஃபேவரட் நம்பர்ஸ் இதுக்குள்ளே இருக்குன்னா, உங்கள் வாழ்க்கையில் இப்போ இருக்கக்கூடிய வழி வந்து உங்ககிட்ட யாரோ நிறைய பொய்களை சொல்லியிருக்காங்க, இல்லை உண்மைகளை மறைச்சிருக்காங்க. உங்களுக்கு ஏற்கனவே இதோடைய சிக்னல்ஸ் கிடச்சிருக்கு. இவங்க பொய் சொல்கிறாங்க, இல்லை ஏமாத்துறாங்க. இது ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம், இல்லை நடக்க போகுது அப்படின்றத இன்ட்யூட்டிவாக நீங்கள் புரிஞ்சிட்டு இருந்திருக்கலாம். ஏற்கனவே நடந்திருக்கு அப்படின்னா இன்னமும் அதை விட்டு உங்களால் வெளியில் வர முடியல. அதுதான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு ஒரு சிக்னல் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கும், உஷாராரு, உன்னை இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு. மைண்ட்ஃபுல்லாக நீங்களும் ஒரு சில நேரத்தில் அவங்க உங்கள் கூட இல்லாத தருணங்களில் ஆமாம் இவங்க பொய் சொல்கிறாங்க, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிருப்பீங்க. பட் அவங்க உங்கள் முன்னாடி, உங்கள் கண்ணு முன்னாடி வரும்பொழுதோ இல்லை அவங்க பேசும்பொழுதோ மெஸ்மரைஸ் ஆகிடுறீங்கன்னு சொல்லலாமா, ஏமாந்துடுவீங்க, ஈஸியாக ஏமாந்துருப்பீங்க. இன்னுமையாவது உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருங்க. உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக இல்லாதவர்களை நம்பாதீங்க. இல்லை ஓவராக வெளிப்படையாக இருக்காங்கன்னா இது கீழே ஏதோ இருக்குது, ஏன் இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் உண்மையை மறைச்சு உங்ககிட்ட ஒரு நல்ல பேரை வாங்கியிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்மளை ஒரு மாய உலகத்திலேயே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்றதே உங்களுக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. அதை தான் உங்கள் காட்சியில் நான் பார்க்குறேன். ஒரு மாய உலகத்திலேயே உங்களை வச்சு இதுதான் நான் அப்படின்னு வேற மாதிரியான ஒரு முகத்தை காட்டியிருப்பாங்க. நிஜமாவே நீங்கள் அவங்கள பார்த்து பழகி ஒன்றா இருக்கும் பொழுது தான், இல்லையே இது இவங்க இப்படி இல்லையே அப்படின்றது தோணியிருக்கும். நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கீங்க. பட் அதே நேர்மையாக அவங்க உங்ககிட்ட காட்டியிருக்காங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு தான் தெரியும். இன்ஃபேக்ட் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சல், உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம் எல்லாம் உங்கள் காட்சை பார்க்கும்போது தெரியுது, இந்த ஒரு காஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு அவேர்னஸ், கொஞ்சம் கவனின்ற ஒரு பிக்சர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் நீங்கள் இந்த ஒரு இன்ட்யூட்டிவ் பவர், உங்களுக்கு இருக்க அந்த இன்ட்யூட்டிவ் பவரை நம்பாமல் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாய உலகத்திலேயே இருந்திருக்கீங்க. ஏன்னா அந்த மாயையை கிரியேட் பண்ணது உங்களை ஏமாத்தினவங்க தான். அந்த பொய்கள், நிறைய பொய்கள், இது இப்படி தான், இது அப்படி தான், நான் இப்படி இல்லை, நான் இப்படி தான் அப்படின்னு. இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, யூ ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல் டு யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இருங்க, உங்களுக்கு உண்மையாக இருங்க. இது ஏற்கனவே நடந்துருச்சுன்னா இந்நேரம் இதை விட்டு நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். இல்லை அப்படின்னா திஸ் இஸ் த டைம், இதை விட்டு நீங்கள் வெளியில் வந்து ஆகணும். வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவிட்டியையும் நீங்கள் நெகட்டிவிட்டியாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரியுதா? நான் சொல்கிறதெல்லாம் உண்மைனா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆமாம் அப்படின்ற கமெண்ட்டை எனக்கு கொடுங்க. அண்ட் உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ரொடெக்டிவ் லேயரை கூட நீங்கள் வந்து நம்பலைன்னா நீங்கள் உலகத்தில் யாரை தான் இனிமேல் நம்ப போகிறீங்க? ஏன்னா உங்ககிட்ட பொய் சொன்னவங்களுடைய பொய்கள் பின்னாடி ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்றதையும் நான் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொன்ன விஷயங்களை கூட யோசிச்சு பாருங்கள். இதனால் யோசிச்சு பாருங்கள். ஒரு சில முடிவுகள் இல்லை ஒரு சில எண்ணங்கள் இது இப்போ வேண்டான்னு உங்களுக்கு வந்திருக்கும். அதை உங்கள் பார்ட்னர்கிட்டயோ உங்ககிட்ட யார் நிறையா பொய்கள் சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லியிருப்பீங்க இது வேண்டாம் இப்போ அப்படின்னு. ஆனால் அவங்களுடைய அத்தாரிட்டேட்டிவ்னஸ்,
ரொம்ப ஒரு அத்தாரிட்டேட்டிவ் வாய்ஸாக இருக்கலாம், வார்த்தைகளாக இருக்கலாம், அதை வச்சு அவங்க வந்து உங்களை ரொம்ப மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட உங்கள் காதில் நான் பார்க்குறேன். எல்லாம் பொய் எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ஷனை, பொய்யான கனெக்ஷனை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துட்டாங்க. வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு வெளிச்சம் வாய்ந்த ஒரு பயங்கர ஒளி, எங்கே பார்த்தாலும் நல்ல வெளிச்சம் இருக்குது, அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே வந்து பார்க்கும்போது அது அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஸோ இன்னுமே யாராவது பொய் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்யூட்டிவ்னஸ் உங்களுக்கு இருந்தால், அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப குவிக்காக உங்களை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது இப்படி தான் அப்படின்றத முதல்லையே தெரிஞ்சு அந்த உறவை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய அந்த சந்தோஷத்தை உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உண்மைனா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் 11லேருந்து 20க்குள்ளே, 11லேருந்து 20க்குள்ளே நம்பர்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரீடிங் உங்களுக்காக தான். எந்த வலி, இந்த பெயின் உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற்றம். உங்களுடைய நம்பிக்கையை யாரோ உடைச்சிருக்காங்க. நான் சொல்கிறது கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய ஒரு இமோஷ்னல் பெயினை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இமோஷ்னல் ஊண்ட் அப்படின்னு சொல்லலாமா? கீழே எங்கேயாவது விழுந்துட்டோன்னா ஒரு ஃபிசிக்கல் ஊண்ட் அடிபடுற மாதிரி மனசு ஃபுல்லாக வலிக்குது உங்களுக்கு. இதை எப்படி தாண்டி வந்து இன்னும் வளர்ச்சி அடைகிறது என்னன்னே உங்களுக்கு புரியல. எப்படி தாண்டி வரணுன்றது முதல்ல தெரிஞ்சாதான் அதோடைய ரிக்கவரி என்னன்னு தெரியும். அடுத்து என்ன பண்ணணும், எப்படி வளர்றது அப்படின்றது புரியும். யூ ஃபீல் ஸோ ப்ரோக்கன். ஏன் இப்படி ஏமாத்தினாங்க? நான் நிறைய நம்பிக்கை வச்சேனே, எல்லாமே செஞ்சேனே, என்னை எப்படி இப்படி ஏமாற்ற முடியும்? இல்லை, இவங்க ஏமாத்துறாங்கன்றதே எனக்கு ஏன் இவ்வளோ நாள் புரியாமல் இருந்தது? உங்களுக்கு அகேன் பிரபஞ்சம் நிறைய சிக்னல்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ கூட ஒரு ஹீலிங் ப்ராசஸ்க்கான டைமை கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ளேயே இன்னும் வரல. யூ ஸ்டில் ஃபீல் ப்ரோக்கன். உடஞ்சி போனதையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என் நம்பிக்கை உடைச்சிட்டாங்கன்னு அதையே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே ஒழிய, சரி என் நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க, இப்போது அதுக்கு நான் அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி ஐம் கோயிங் டு ஹீல் மை செல்ஃப். ஹீல் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் யோசிக்கணும் அப்படின்றதே இன்னும் உங்கள் மைண்டுக்கு எட்டலை அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். இந்த வழியும் உங்களுக்கு தேவைப்படுது. எல்லாரையும் நம்பி ஏமாறாத. நீ நிறைய இந்த மாதிரி ஏமாந்துருக்க. இனிமையாவது உன் இமோஷன்ஸை கண்ட்ரோல்டாக வை. யாருக்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை ஷேர் பண்ணுறன்றதுல கவனம் வை. என்ன மாதிரியான சென்சிட்டிவான விஷயங்களை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுற, உனக்கான சென்சிட்டிவ் விஷயங்கள் என்ன அப்படின்றதையும் யோசித்து பகிர்ந்துக்கோ. உதாரணத்துக்கு, என்னை ஏமாத்தினா எனக்கு பிடிக்காது அப்படின்றத நீங்கள் எப்போ சொல்ல கற்றுக்க போகிறீங்க? அந்த பிரச்சனை ஒன்று தெரியும் பொழுதே நீங்கள் இதை பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கூட இருந்தவங்களுக்கு, இவங்களுக்கு பொய் சொன்னால் பிடிக்காது, ஏமாத்தினா பிடிக்காது, நம்பிக்கை தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் அதை சொல்லலை. இப்போது உங்களுக்கு தேவை வந்து ஒரு புது எனர்ஜி, அப்படியே உள்ளேருந்து வெளியில் வரணுங்க. அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு ரெஸ்டரேஷன் அப்படின்னு சொல்லலாமா? பழைய பொருட்கள் எல்லாம் புதிய பொருட்களாக மாற்றுற மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்க அந்த குப்பையெல்லாம் வெளியே தள்ளிட்டு ஒரு புதுசாக என்னமோ நம்மளை மிஷினில் போட்டு அப்படியே நல்லா துணி துவைச்சி வெளியில் எடுத்தால் எப்படி அழுக்கெல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக வரும், அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று தேவைப்படுது. உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுடைய இன்ட்யூஷன் அப்படியே காதுக்குள்ளே அப்படியே ஒழிச்சிருக்கும். ஒரு விஸ்பர் மாதிரி உங்களுக்கு கேட்டிருக்கும். ஆனால் ரொம்ப ஜென்டிலாக கேட்டிருக்கோம். நம்ம அதை பொறுமையாக இரு, பார்த்துரு. நீங்கள் அதை கவனிக்கல. இன்னுமே அதை கவனிக்க ஆரம்பிங்க. யூ ஹாவ் டு ஸ்டார்ட் க்ரோயிங் ஆஸ் அ ஹோல். ஒரு முழுமையான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பிட்ரேயல் இருக்குது பாருங்கள், நம்பிக்கை துரோகம், அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்தாகணும். அண்ட் உங்களுக்கு ஹீலிங்கும் தேவை, ஒரு புதிய எனர்ஜியும் தேவை. அது இந்த பிரபஞ்சத்தால் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் உங்கள் ஏஞ்சல்ஸ் வழியாக நான் பார்க்குறேன். இன்னுமே உங்களுடைய இமோஷன்ஸை ரொம்ப கண்ட்ரோல்டாக வைங்க. ஏமாறுறது எப்போ ஏமாறுவோன்னா, இவங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆனால் அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கையை நான் எப்படி நகர்த்துவேன்? அது டிபெண்டன்சியாக இருக்கலாம், அவங்கள சார்ந்து வாழ்கிறனால இருக்கலாம், இல்லை நம்மளுடைய இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இவங்க இல்லைன்னா நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்மளா பொய்யா ஒரு போர்வையை போத்திக்கிறோம். இவங்க இல்லாமல் எவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்து இப்போ ஆஃப் லேட்டாக இல்லை ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி தான் அவங்கள பார்த்துருப்பீங்க. அந்த ஏமாற்றம் வந்து என்னமோ இவங்க இல்லைன்னா நான் பழகிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்படிங்க அது பழகும்? ஒன்றும் பழகாது. இன்னமே நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க போகிறீங்க. யாருமே உங்களை ஏமாத்தாத அளவுக்கு
அந்த பிட்ரேயல் ஆஃப் ட்ரஸ்ட் நடக்காத அளவுக்கு பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. நான் சொன்னது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கும் இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களுடைய நம்பர் வந்து 21 இல்லைனா 30 வரைக்கும் இருக்குன்னா உங்கள் கார்டை பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தாங்க தோணுது, இமோஷ்னல் மேனிப்புலேஷன். இமோஷ்னலாக உங்களை பயங்கரமாக மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏமாத்துறது அப்படின்றது ஒரு புறம், ஒருத்தங்களை ஏமாத்துறோம் அப்படின்றது ஒரு புறம்னா, மேனிப்புலேட் பண்ணுறாங்க பாருங்க. கடைசி வரைக்கும் நீ என்னன்னு தான் நம்பணும், நம்பு அவங்களாம் தான் தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களை அப்படியே ஒரு பறவை எப்படி பறக்கணும்னு நினைக்கும், உங்களை பறக்க விடாமல் உங்களுடைய சிறகுகளை அப்படியே உடச்சி வச்சுட்டாங்க. இமோஷ்னலி மேனிப்புலேட்டட்னா அது நீங்கள் தான். இதை விட்டு நீங்கள் வெளியில் வரலைன்னா அப்படியே தோண்டு போயிடுவீங்க. முடியல, எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைஞ்சிரும். விடாதீங்க. நம்ம அதுக்காக இங்கே இல்லை. எது நடந்தாலும் சரி, இது நடந்துருச்சுல, சரி இட்ஸ் ஓகே, இன்னுமே இது நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு தைரியத்தோடு நீங்கள் வெளியில் வந்தாகணும். ஏன்னா அப்படியே இந்த கயிறெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சா, கலர் நூலெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சா எல்லாமே ஒன்றா கூடி அது ஒரு மாதிரி கசகசன்னு ஆகிடும் தெரியுமா? அதை எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அந்த மாதிரி யூ ஜஸ்ட் சீம் டு பி என்டாங்கிள்ட். நிறைய எமோஷன்ஸ் ஆக்சுவலி உங்களை உட்கார வச்சு சரி என்னன்னு சொல்லு அப்படின்னா, இப்போ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மேனிப்புலேஷன் நடந்திருக்குன்னே உங்களுக்கு தெரியல. அண்ட் எனக்கு திடீர்னு பார்க்கும்போது நீங்கள் யாரை பற்றி நினைக்கிறீங்களோ அவங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய ட்ராமா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ட்ராமாவை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. இது ட்ராமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆனாலும் அந்த ட்ராமாவை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. இதில் உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும், எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. தெரிஞ்சுமே நீங்கள் அதை நம்பாமல் அப்படியே அதை இதுதான் இல்லை, நிஜமாவே அவங்க கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னு உங்களையே நீங்கள் வற்புறுத்திக்கிட்டு இருந்தீங்க. பாவம், அவங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும், அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை விட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அண்ட் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இது ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டியாக கூட இருக்கலாம். இன்ஃபேக்ட் நான் இதை பற்றி நம்ம சேனலில் பேசியிருக்கேன், இன்னும் இதை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி, அதாவது அவங்க மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியம், மற்றவங்கெல்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அதனால யாரை வேணால் எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க. திருப்பியும் நான் சொல்கிறேன், மேனிப்புலேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பீங் சீட்டட். அப்படியே நம்ம மைண்டையே மாற்றி இது உண்மை இல்லை, இதுதான் உண்மைன்னு உங்களை நம்ப வச்சு ஒரு ஃப்ரீடமே கொடுக்காம உங்களை அப்படியே அடக்கி வச்சுட்டாங்க. யூ ஜஸ்ட் நீட் டு பி லிபரேட்டட். இந்த கூண்டில் வச்ச கிளிலாம் எப்படி பறக்கும் டப்படப்பட, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப சஃபகேட்டிங்காக இருக்குது. வெளியில் வந்தால் போதும், இந்த எண்ணம், இந்த தாட் எதுவுமே எனக்கு வேண்டாம், எங்கேயுமே ஒரு ஆத்தென்டிசிட்டியே இல்லை, ஒரு உண்மை இல்லை, நிறைய பொய்கள் தான் இருக்குது இப்படின்னு உங்களையே நீங்கள் போட்டு வருத்திக்கிட்டு இருக்கீங்க. ஏஞ்சல்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு வர மெசேஜ் வந்து ரிலீஸ். எல்லாருக்குமே தெரியுது உங்களுக்கு இப்போ ஆக்சுவலி என்ன வேணும்னா, யாராவது உங்ககிட்ட வந்து சாப்பிட்டியா, தூங்குறியா, உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா என்ன பேசணும்னு கூட உங்களுக்கு இப்போ தெரியல. யூ டோன்ட் நோ வாட் டு டாக். எதை சொல்லணும் அப்படின்றது கூட உங்களுக்கு தெரியல. யாராவது ஆறுதலாக ஒரு 2 வார்த்தை, இல்லை உங்களை அப்படியே ஒரு டச் உங்களுக்கு தேவைப்படுது. உங்களை தொட்டு என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க, இப்படி கேட்டால் கூட போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த ஒரு இமோஷ்னல் மேனிப்புலேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களே அப்பப்போ நினச்சிக்கோங்க, விஷுவலைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி ஆகணும். அப்படியே ஒரு பெரிய கூண்டுக்குள்ளேருந்து உங்களை யாரோ திறந்து விடுற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே பறந்து போகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இனிமே உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அந்த மாதிரியான உறவுகள் தான் எனக்கு வேணும். ஒரு இமோஷ்னல் லிபரேஷன் எனக்கு வேணும். இல்லை அப்படியே ஓகே ஃப்ரீயாக இரு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் தான் எனக்கு வேணும். ஜெனுவனாக ரொம்ப நேர்மையாக எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் எனக்கு வேணும். இது சரியா, இது சரி, இதை விடு, இது வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரியான மனிதர்களை தான் நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுங்க. நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் கட்டாயமாக சந்திப்பீங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் சரினா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். 31 to 40 நீங்கள் ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
இந்த வார்த்தையை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுறேன், தெரியாதவர்கள் புரிஞ்சுக்கோங்க. கேஸ் லைட்டிங் இதுதாங்க உங்களுக்கு நடந்திருக்கு. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா கேஸ் லைட்டிங்னா எனக்கு என்னன்னு தெரியும், ஐ நோ வாட் இட் இஸ் அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது கேஸ் லைட்டிங் அப்படின்றதுமே ஒரு விதமான ஒரு மேனிப்புலேஷன் தான், ஒரு சைக்கலாஜிக்கல் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன ஆகும்னா, நீ தண்டம், நீ எதுக்குமே வேலைக்காக மாட்ட, நீ செய்கிற வேலை எதுவுமே சரியில்லை, உன்னால் எதுவுமே முடியாது, அதாவது உங்களை பற்றி தவறான விஷயங்களை உங்களுக்கு சொல்லி சொல்லி ஓ நிஜமாவே இதெல்லாம் தான் நானா அப்படின்னு உங்களை தவறுதலாக எண்ண வைக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு அப்யூஸருக்கு உண்டு. இதுவுமே ஒரு அப்யூஸ் தாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ், மென்டல் அப்யூஸ்னால் கேஸ் லைட்டிங்குமே ஒரு அப்யூஸ் தான். இப்போது நீங்கள் இதெல்லாம் நான் இல்லை, இப்படி நான் கிடையாது, என்னை பற்றி ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு நீங்கள் வாய்ஸ் ரேஸ் பண்ணிங்கன்னா, பார் எப்படி போய் பேசுகிற பார், எப்படி உன்னால் உன்னையே ஹேண்டில் பண்ண முடியல பார், திருப்பி உங்களை அதையே நம்ப வைப்பாங்க. உங்களை அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. யூ ஆர் கோயிங் த்ரூ தட். நான் சொல்கிறது கரெக்ட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற? இது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்ஸில் நடக்கும், அண்ட் கணவன் மனைவிக்கு இடையே கூட நடக்கலாம். மோஸ்ட்டாக இதில் தான் நடக்குது அப்படின்றது தான் நான் சயின்ஸில் படிச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய கிளாரிட்டி கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். நீ இப்படி தான், நீ ஒரு யூஸ்லெஸ், நீ தண்டம், எதுக்குமே நீ வேலைக்காக மாட்ட, உன்னால் ஒரு விஷயம் கூட சரியாக பண்ண முடியாதுன்னு உங்ககிட்ட ரெப்படேட்டிவாக சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் உண்மை. அப்போது என்னைக்காவது தெரியாமல் பட்டிங்கன்னா, பற்றியா நான் உன்னை பற்றி எவ்வளோ கரெக்டாக சொன்னேன், இதுதான் நீ அப்படின்னு உங்களை நம்ப வைப்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும், நீ அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்ன அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொன்னாலும், இல்லை நீ என்னை ஏமாத்துறதுக்கு தான் இப்படியெல்லாம் நீ பண்ணுற, உன்னால் இதுதான் பண்ண முடியும், உன்னால் எனக்கு டென்ஷன் ஆகுது, உன்னால் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, நீ தான் எனக்கு நிறைய ப்ரெஷர் கொடுக்குற வாழ்க்கையிலன்னு அந்த உண்மையை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அதனால் அந்த பிரச்சனையை அப்படியே எடுத்து உங்கள் மேலே வைப்பாங்க. பிரச்சனையே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இது பிரச்சனை தான் அப்படின்னு அடித்து பேசுவாங்க. இது ஒரு விக்டமைசேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் பண்ணலை, நீ என்னை பண்ணி நீ இப்போ என்னை டென்ஷன் பண்ணிட்ட, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா அங்கே நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்க, அவங்க பொய் சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ப்ரூஃபோட சொல்லி காட்டிட்டீங்கல்ல, அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்களுடைய பிஹேவியர் எல்லாம், அவங்க ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லி நீங்களும் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. நான் ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, ஓ நல்லத்துக்கு தான் நான் வேண்டான்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க வேணும் வேண்டான்னு நினைக்கிற விஷயங்களை உங்களை மேனிப்புலேட் பண்ணி பண்ண வைப்பாங்க. இது நீ பண்ணாதான் உன் மூளைக்கு சரியாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன நம்புவீங்க? ஓ நமக்கு தான் நிஜமாவே எதுவும் வரலையே, இவங்க சொன்னால் சரியாக இருக்கும், நம்ம பண்ணலான்னு. ஆனால் நீங்கள் பண்ணி சரியாக வந்துருச்சுன்னா அந்த கிரெடிட் அவங்க எடுத்துப்பாங்க. பண்ணி சரியாக வரலன்னா, பற்றியா நான் உனக்கு எடுத்து சொன்னேன் இப்படி தான் பண்ணணும்னு, போகும்போதே எப்படியாச்சும் நான் நினச்சேன் அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ், ரொம்ப ஸ்டூப்பிடான விஷயங்களெல்லாம் உங்களை நம்ப வைப்பாங்க. அண்ட் ஆல்சோ நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது, நீ என்ன பண்ணுறேன்னே எனக்கு புரியல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், தே வில் பி லைக் எப்பவுமே ஒரு டினையல் மோட். நான் எதுவும் செய்யலை, நீயா நினச்சிக்கிட்டா நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா நான் ஜோக்குக்கு தான்ப்பா சொன்னேன், நீ ஏன் இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நீ ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார்கிட்டயாவது பேசணும்னு நான் நினைக்கிறேன், ஐ திங்க் யூ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா பற்றியா திருப்பி ஆரம்பிச்சிட்ட பற்றியா அவன் வேலையை அப்படின்னும் சொல்லலாம். நம்ம நீ ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கே, என்னால் உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது, எது பேசினாலும் நீ இப்படி தான், இதுதான் உன்னுடைய நேச்சர் அப்படின்னு உங்களையே நம்ப வைப்பாங்க. இந்த அத்தனை சிச்சுவேஷனையும் நீங்கள் தாண்டி வந்துக்கிட்டு இருக்கீங்க. இது வேணுமா வேண்டாமா அப்படின்றத முடிவெடுக்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் எது சொன்னாலும் அவங்க உங்களை மதிக்கவும் போகிறதில்ல, உங்களை கவனிக்கவும் போகிறதில்ல, அவங்களுடைய ட்ராமா தான் முக்கியம் அப்படின்றத நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. நான் சொல்கிற இந்த விஷயம் உண்மைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கேஸ் லைட்டட் அப்படின்னு. ஆமாம், என்னை இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் இப்படி தான் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே உங்களால் கொண்டு வர முடியும். உங்களுடைய எண்ணங்கள் வழியாக மற்றவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் உங்கள் புத்தியில் ஏற்றிக்கிட்டு இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க. இதெல்லாம் இந்த வார்த்தைகளெல்லாம் மீறி யூ ஆர் அ பியூட்டிஃபுல் பர்சன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எஸ் ஐ எம் அ பியூட்டிஃபுல் பர்சன், நான் ரொம்ப அழகான மனிதர் அப்படின்னு. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும். எஸ்பெஷலி இந்த நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லிவிட்டு இந்த வீடியோவை இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். 41 50 வரைக்கும், ஃப்ரம் 41 to 50க்குள்ளே நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரொம்ப வலிக்கிற விஷயம் எது தெரியுமா?
காசிப்புன்னு சொல்லாமா? மற்றவங்க வந்து உங்களை பற்றி தவறுதலாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், இல்லை பேசியிருப்பாங்க, அது உங்களுக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கும். நீங்கள் யாரை ரொம்ப ரொம்ப நம்புனீங்களோ, யாருக்காக விழுந்து விழுந்து வேலை செஞ்சீங்களோ, உங்கள் கண்ணு முன்னாடியே நின்று நல்லா தேங்க்யூ தேங்க்யூன்னு சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு உங்கள் முதுகில் குத்துன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது. உங்களையும் தாண்டி உங்களுக்கான ஒரு சில நீட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் தாண்டியுமே அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. பட் ரொம்ப கூலாக சிசி நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் எப்படி உன்னை மறக்க முடியும்னு சொன்ன அதே வாய் அப்படியே பின்னாடி போய் உங்களை பற்றி தவறுதலாக பேசியிருக்கு. இது உங்களால் எடுத்துக்கவே முடியல. நான் சொல்கிறது கரெக்ட்னா எனக்கு முதல்ல கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு ஆமாம் இது உண்மைன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீடிங்குள்ளே போங்க. அந்த கம்யூனிகேஷன் உங்களுடைய த்ரோட் சக்கராவே இதே ரொம்ப பிளாக் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் த்ரோட்டையும் தாண்டி ஹார்ட் சக்கராவும் ரொம்ப பிளாக்டாக இருக்குது. பிகாஸ் அந்த அக்செப்டன்ஸ் இன்னும் வரல. நான் இப்படியெல்லாம் இவங்களுக்காக செஞ்சேன், எவ்வளோ பேரை பகைச்சிக்கிட்டு எவ்வளோ பாசம் வச்சு நான் எவ்வளோ செஞ்சேன், அவ்வளோ ஈஸியாக என்னை பற்றி தப்பு தப்பாக ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக மற்றவங்கக்கிட்ட என்னை பற்றி சொல்லியிருக்காங்களே அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுக்கு வந்திருக்கு. அண்ட் அந்த சிக்னல்ஸே உங்களுக்கு தெரியல. அவங்க உங்களை காசிப் பண்ணுறாங்க, உங்களை பற்றி பேசுகிறாங்க, உங்கள் நேர்மையையோ உங்களுடைய கேரக்டரையோ தப்பாக சொல்கிறாங்கன்றதே உங்களுக்கு தெரியல இவ்வளோ நாளாக. அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு யூ ஹேவ் ஜஸ்ட் டான்ஸ்ட் டு தியர் டியூன்ஸ். புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒரு பாட்டு போட்டு அவங்க ரொம்ப நல்லவங்க நல்லவங்கன்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் ஆமாம் பாவம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாதுன்னு. இன்றைக்கி திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க டெஃபினட்டாக உங்களை விட வேற ஒரு பொசிஷனில் தான் இருக்காங்க. அவங்க ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டு இல்லை, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் இதை ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த காசிப் அப்படின்றதே மற்றவர்களை வந்து தாழ்த்தி பேசுகிறதோ, இல்லை ஒருத்தங்க செய்யாத விஷயங்களை ஆமாம்மா அவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்கிறதோ, அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்குள்ளே நம்ம வர முடியாது. பிகாஸ் யார் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை தாண்டி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஏன் உங்களை பற்றி தவறுதலாக பேசினவர்களுக்கு கூட நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டுருக்கீங்க, இன்ஃபேக்ட் நீங்கள் அவங்ககிட்ட நிறைய உங்களை பற்றின அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் கூட சீக்ரெட்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். இனிமேல் யார்கிட்ட என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணணும் அப்படின்னு யோசித்து ஷேர் பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க உங்களுடைய பெஸ்டியாக இருக்கலாம். எல்லாமே நீங்கள் ரொம்ப இல்லை கரெக்ட் இல்லை இவங்க பாவம் இல்லை அப்படின்னு ஒரு சாஃப்ட் கார்னரில் நீங்கள் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக உனக்கு ஒன்று தெரியுமா, உங்ககிட்ட எல்லாம் பேசி கண்டென்ட்லாம் வாங்கிட்டு அப்படியே பின்னாடி போய் அவன் தானே உனக்கு தெரியாது நான் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களை பற்றி நிறைய அவதூறாக பேசியிருக்காங்க. தட் இஸ் ஹர்ட்டிங் யூ. அது உங்கள் மனசில் வந்து எப்படி அப்படி சொன்னாங்கன்னு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் உங்களுக்கு அங்கே நின்றுது. என்னை பற்றி அப்படி பேசினவங்க தானே. ஆனாலும் ஏன் அவங்கள இன்னும் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலை? உங்கள் காஜை பார்க்கும்போது என்னால் அவாய்டே பண்ண முடியல அப்படின்னு தோன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நிஜமாவே அவாய்ட் பண்ண முடியலன்னா அதை அட்லீஸ்ட் சில நேரம் இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ஸுங்க. அட்லீஸ்ட் அவங்கள முகம் வச்சு அவாய்ட் பண்ண முடியல, நாங்கள்லாம் ஒரே வீட்டில் இருக்கோம் அப்படின்னாலும் அவர்களுடைய வார்த்தைகளும் அவர்கள் உங்ககிட்ட வந்து பேசக்கூடிய நேரங்களை கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காசிப் வந்து என்றைக்குமே ஓய போகிறது கிடையாது. திருப்பி நீங்கள் இதுக்குள்ளே போக போகிறீங்க, அவங்களும் திருப்பி உங்களை பற்றி தவறுதலாக பேசிக்கிட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் கீப் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் இட். தைரியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இன்னமே யாரை நம்பணுன்றதை யோசிச்சு நம்புங்க. உங்களுடைய சீக்ரெட்ஸை மற்றவர்களிடம் ஷேர் பண்ணாதீங்க. சீக்ரெட்ஸ் மட்டும் இல்லை, இன்னமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றதையும் இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காசிப்பர்ஸ் யார், பின்னாடி பேசுகிறவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆல்ரைட், இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. 51 to 60 51லேருந்து 60க்குள்ளே நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போலியான நண்பர்கள், இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும். இல்லை போலியான உறவுகள்னு சொல்லலாமா? பட் உறவு வந்து எதா வேணாலும் இருக்கலாம். நண்பர்கள் தான் பெரிய உறவோ? ஏன்னா நண்பர்கள் தான் எல்லாம் அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் நண்பர்களை நீங்கள் வச்சுக்கிட்டு இதுதான் என்னோட சோஷியல் சர்க்கிள், இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு நினச்சி நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. பட் திடீர்னு உங்களுக்கு எப்போ நிஜமாவே அவங்களுடைய உதவி தேவைப்பட்டதோ அப்போது இல்லை என்னால் முடியாது அப்படின்னு அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்கள விட்டு கிளம்பிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுது, உங்களுக்கு புரியுது. யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். எல்லாமே தெளிவாக உங்கள் மனசில் இருக்குது. ஆனால் உங்களுக்கு
என்ன பண்ணணும், சரி இப்போ இது நடந்துருச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. உண்மை உங்களுக்கு தெரிய வந்துருச்சு, யார் உண்மையான ஃப்ரெண்டு, யார் வந்து ரொம்ப ஃபேக்கான ஒரு ஃப்ரெண்டு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் அதை டைஜஸ்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க எவ்வளோ நேர்மையானவங்கன்னு நான் நினச்சேன், இவங்க கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படின்னு திருப்பி திருப்பி அந்த கேள்வியை அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது ஆத்தென்டிசிட்டிக்கான ஒரு டெஸ்ட்டு கூட சொல்லலாம். அந்த டெஸ்ட்டை அவங்க பாஸ் பண்ணலை. போகட்டுங்க, தயவு செஞ்சு போகட்டும். இந்த மாதிரி ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஜெனுவனான சந்தோஷத்தையே கொடுக்க மாட்டாங்க. கரெக்டானு கேட்டால் ஆமாம்மா கரெக்டு அப்படின்வாங்க. நீங்கள் தப்பாக ஒரு விஷயம் பண்ணிவிட்டு இது கரெக்டானு கேட்டால் கூட கரெக்டு தான் நீ பண்ணது அப்படின்வாங்க. ஆனால் உங்கள் ஆள் மனசுக்கே அந்த நேரம் தெரிஞ்சிருக்கும், நான் தப்பாக பண்ணேனே, ஏன் இவங்க கரெக்டுன்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லை. நீங்கள் எது சொன்னாலும் மேலோட்டமாக தான் கேட்பாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா யார், உட்காந்து ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, உறவுகளே சொல்கிறேன், ஒரு நல்ல உறவுனா என்ன, உட்காந்து உங்ககிட்ட சரி என்ன சொல்லு, என்ன பிரச்சனை, இதுதானா, இப்படி தான் ஆயிருக்கா, ஐயோ சரி இரு நம்ம இதை எப்படி என்ன பண்ணலான்னு பார்ப்போம், இல்லை நீ பண்ணது தப்பு, ஏன் நீ அவ்வளோ அவசரமாக முடிவெடுத்த, ஏன் நீ யாருமே கேட்கல, இப்படி ஒரு அந்த ஒரு அந்த ஒரு லைட்டே உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்பவுமே நீ பண்ணது தான் கரெக்டு, நீ பண்ணுறது தான் சரி அப்படின்னு உங்களை ஒரு போலியான ஒரு விஷயத்துக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு உங்ககிட்ட யாராவது வந்து நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நீங்களே இந்த போலியான நண்பர்களை சில நேரம் தேர்ந்தெடுத்திருக்கலாம். என்ன சொல்கிறீங்க, யாராவது போலியான நண்பர்களையும் உறவுகளையும் தேர்ந்தெடுப்பாங்களான்னா ஏன் மாட்டாங்க. ஒரு சோஷியல் ஸ்டாண்டர்ட்ஸில் என்டர் ஆகிறதுக்கு இன்னாருடைய நண்பர் இவங்க, இன்னாருடைய உறவு இவங்க அப்படின்னு வெளியில் மற்றவர்கள் பார்க்கணும் அப்படின்றதற்காக நீங்கள் உங்களையே ஏமாற்றிட்டு இருந்திருக்கலாம். நீங்களே போலியாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம். அதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ நேரம் இந்த மாதிரி ஒரு கார்டு பார்க்கல, பட் இப்போ பார்க்கும்போது ஒரு சொசைட்டியில் ஒரு பேர் வேணும், எனக்கு ஒரு அந்தஸ்து வேணும்னா நான் இந்த கேங்கோட பழகி தான் ஆகணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் யாருமே நேர்மை கிடையாது, எல்லாருமே ஃபேக்கு தான், அவங்க வேலையை பார்த்துட்டு போவாங்க, யாருமே இல்லைன்னா நம்ம கூட வந்து பேசுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுங்க, தெரிஞ்சே தான் நான் பழகிறேன், எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுமே இந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் அந்த மாதிரியான முடிவு எடுக்கிறீங்கன்னா நீங்களும் ஏமாத்துறீங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். இன்னுமே அந்த மாதிரியான ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம யார்கிட்டையாவது ஃபேக்காக இருக்கும் பொழுது நம்ம கிட்ட யாராவது ஃபேக்காக இருந்தால் தான் அதோடைய வலி என்ன அப்படின்றது நமக்கு புரியும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான ப்ரொடெக்ஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எந்த சைடு நீங்கள் இருந்தாலும் சரி, கேர்ஃபுல்லாக இருங்க. ஜெனுவனான சந்தோஷத்தை எல்லாருக்கும் கொடுங்க. அண்ட் தவறான விஷயத்தில் நீங்களும் மாட்டிக்காதீங்க, யாரையும் கைடும் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லிவிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்னது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக கூட இருந்துக்கலாம், பட் அதுதான் உண்மை. ஓகே, தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டேக் கேர். 61லேருந்து 70, அதாவது 61லேருந்து 70க்குள்ளே நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா யாரும் உங்ககிட்ட கண்டினியூஸாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பாவம் அவங்களுக்கு யாருமே இல்லை, நான் செய்யணும்னு நினச்சி அவங்க வந்து உங்களை இன்னும் எனக்கு இது இல்லை அது இல்லைன்னு உங்ககிட்ட போலியாக இருந்துக்கிட்டு ரொம்ப அட்வான்டேஜ் எடுக்கிறது உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சும் நீங்கள் இன்னும் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை நிஜமாவே தெரியலையா? எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் காசை பார்க்க தான் எனக்கு தெரியுது, அவங்க அப்படியே உங்ககிட்ட பொய்யா நடந்து உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே அவங்க எடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுது. அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்கலாம் கையேந்தி, இல்லை உங்ககிட்ட வந்து அவங்களுக்கு போர் அடிச்சதுன்னா உங்ககிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அதே நீங்கள் வந்து எனக்கு முடியல, எனக்கு யார்ட்டையாவது பேசணும் போல இருக்கு, எனக்கு பேசுறியானா இல்லைப்பா இவ்வளோ நேரம் நான் ஃப்ரீயாக தான் இருந்தேன், இப்போ தான் நான் பிஸியானேன், இதெல்லாம் அவங்க உங்ககிட்ட சொல்லுவாங்க. they have taken ultimate advantage of you. அவங்களுக்கு வேணுங்கிற காரியத்தெல்லாம் அவங்க வந்து உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க. பட் நீங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சி போய் நிற்கும் பொழுது they were not available for you. இதை நான் பார்க்குறேன். அண்ட் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டாங்க. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இல்லை அந்த டைம் எல்லாம் கூட நம்ம திருப்பி வாங்கிடலாம். பட் டைமை நம்மளால் திருப்பி வாங்க முடியாதுல்ல. யூ பிலீவ் தெம், நிறைய நம்பினீங்க அவங்கள, யூ ஜஸ்ட் கெப் பிலீவ் தெம். அண்ட் அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கி என்னங்க கிடைக்க போகுது? ஏங்க அந்த அளவுக்கு உங்களை வந்து உங்களுடைய பொட்டென்ஷியல் எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். உங்களுடைய நேரம், அவங்களுக்காக நீங்கள் செலவழித்த நேரத்தை உங்கள் மேலே நீங்கள் செலவழிச்சிருந்தா
அது அப்படியே ப்ரிசர்வ் ஆகிருக்கும் அந்த நேரம் உங்களுக்கு. இப்போ அட்லீஸ்ட் நான் தூங்குனேனாவது இருக்கும், அதை கூட நீங்கள் செய்யலை. ஃபுல்லாக உங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. யூ ஷுட் ஷீல்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் பீப்புள் ஹூ அட்ராக்ட் யுவர் குட் எனர்ஜி. அதாவது ஒரு திரையை போட்டுறணும். நம்மளுடைய எனர்ஜியெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும். அவங்கக்கிட்ட பேசி ஃபோனை வச்சதுக்கப்புறம் டயர்டாக இருக்கும், தூங்கிடுவீங்க, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். ஆனாலும் நீங்கள் அவங்களுக்காக டைம் வேஸ்ட் பண்ணீங்க. இப்போது எனக்கு நீ வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க உங்ககிட்ட இல்லை. கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. இனிமே யார் உண்மையாக இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். இவங்க தே டோன்ட் பிலாங் டு மீ அப்படின்றத நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும். அண்ட் இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட போய் ஏன்பா நான் நீ வேணுன்ற நேரத்துலலாம் நான் உங்க கூட இருந்தேன்ல, இப்போது எனக்கு வேணுங்கிற நேரத்தில் நீ ஏன் என்கிட்ட இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ரொம்ப சிம்பிளாக அவங்கக்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அப்படியா நான் உன்னை அதெல்லாம் கேட்கலையே, நீ ஏன் அப்படி பண்ண, நீ அப்போவே சொல்லியிருக்க வேண்டியது தானே எனக்கு டைம் இல்லைன்னு, நீ ஏன் அப்படி சொல்லலை, நீ ஏன் தானே பண்ண அப்படின்னு உங்களே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. இட்ஸ் லிட்ரலி லைக் கேஸ் லைட்டிங் ஒன்லி. உங்களே ஏமாத்திடுவாங்க. சிச்சுவேஷனுக்கு ஏற்றா போல் மாற்றி மாற்றி பேசுவாங்க. மொத்தத்தில் தே ஹவ் கம்ப்ளீட்லி டேக்கன் அட்வான்டேஜ் ஆஃப் யூ. உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் சொல்லலாம். அண்ட் ஆல்சோ உங்களுக்குன்னு ஒரு சில கிஃப்ட்ஸ் இருக்கும்ல, பொருள்னா நான் சொல்லலை, இந்த பிரபஞ்சம் உங்களுக்குன்னு தனிப்பட்ட வகையில் நிறைய பரிசுகளை கொடுத்துருக்கோம். இது உங்களுடைய டேலண்ட். எஸ், பரிசுகளை இன்னும் டேலண்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அந்த டேலண்ட்டை கூட அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க. உனக்கு தான் கம்ப்யூட்டர் நல்லா யூஸ் பண்ண தெரியுமே, எனக்கு இந்த வேலையை முடிச்சுக்கூட நான் நாளைக்கே சப்மிட் பண்ணணும், நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் வீட்டில் கத்திட்டு மாங்குன்னு உட்காந்து பண்ணி கொடுத்துருப்பீங்க. அவங்க ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்கலாம், சொல்லாமல் கூட போயிருக்கலாம். ஸோ உங்களுடைய டேலண்ட்டையும் அவங்க மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஏஞ்சல்ஸ் அகேன் அண்ட் அகேன் ஒரு ரீடிங்லையும் சொல்கிறது தான், உங்களுக்கு உள்ளுணர்வு வழியாக நிறைய சிக்னல்ஸ் கிடச்சிருக்கும், சயின்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஆனால் நீங்கள் அதை வேணும்ட்டே கவனிக்காமல் விட்டுருக்கீங்க. பட் இன்னமையும் இப்படியே கண்டினியூ பண்ணிங்கன்னா அவங்க இன்னமும் உங்களை நல்லா அப்படியே சக்க மாதிரி யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிடுவாங்க. ப்ரிசர்வ் யுவர் செல்ஃப். நம்ம வேண்டான்னு தூக்கி போடுற பொருளில் கூட இல்லை ஏதாவது இருக்குமா, யூஸ் பண்ணலாமான்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படியே ஒரு பொருள் எடுத்து தூக்கி போடுறதில்ல. அப்போ நீங்கள் எதுக்கு மற்றவங்க உங்களை தூக்கி போடுற அளவுக்கு வச்சுக்கிறீங்க? இன்னமே உங்களுக்கான பரிசுகள், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸை சேகரித்து வச்சுக்கோங்க. ப்ரிசர்வ் எவ்ரிதிங். உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் உங்ககிட்ட நேர்மையாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. மற்றவர்களுக்கு குட் பை. ஓகே, ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியான ரீடிங்ஸ் யாருக்காவது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்காவது இல்லைங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN. as always keep smiling and கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் சொன்னது எந்த அளவுக்கு உங்களோட ரெசனேட் ஆச்சுன்னு. 71லேருந்து 80, 71லேருந்து 80 வரைக்கும் நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை யாருங்க முதுகில் குத்துனா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு சொல்லியே ஆகணும். உங்களை ரொம்ப குத்திட்டாங்க, குத்திக்கிட்டே இருந்திருக்காங்க, நீ குத்துனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்களும் உங்கள் முதுகை காட்டிகிட்டே இருந்திருக்கீங்க. இதில் என்னென்னா வெளிப்படையாக அந்த போர்லலாம் கூட என்ன சொல்லுவாங்க, மாரில் அம்பு பாஞ்சிருக்கணும், முதுகில் பாஞ்சா நீ பார்க்காத நேரத்தில் உன்னை தாக்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்தது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா பேக் ஸ்டாபிங். அப்படியே உங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. நீங்கள் விழுந்து செஞ்ச எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் அவங்களுக்கான ரொம்ப கடினமான தருணத்துலலாம் கூட இருந்து என்னென்னமோ பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஈஸியாக சிரிச்சிட்டு ஓகே இதெல்லாம் எல்லாரும் செய்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான ஒரு சேலஞ்சிங் டைம் வரும்போது உங்களை கைவிட்டுட்டாங்க. பேக் ஸ்டாபிங் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் இன்னும் அவங்கள ரொம்ப நம்புறீங்களே, எப்படி அது? ஏன் இன்னும் அந்த மாதிரி உங்களுக்கு இன்னும் புரியலையா பேக் ஸ்டாபிங்னா என்னன்னு? அவங்க பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஆனாலும் உங்களால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. யூ ஆர் நாட் ஏபிள் டு பிலீவ் இவங்கெல்லாம் இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப ப்ரிட்டென்ஷியஸாக நடந்திருக்கலாம், அவங்க உங்கள் நண்பர்களாகவே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் அவங்க நான் உன் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி உங்களை அந்த மாதிரி பேக் ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கலாம். பட் உங்களுக்கு புரியல உண்மையான நட்பு எது, பொய்யான நட்பு எது அப்படின்றதுல உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டியே இல்லை. அது நீங்கள் இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பிளான் பண்ண ஒரு விஷயமா கூட இருக்கலாங்க. யாரோ ஒருத்தவங்க உங்களை பற்றி ஏதோ ஒரு
ரூமர் க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்திருக்கலாம். கடைசியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ரூமரை க்ரியேட் பண்ணதே உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் இவ கூடயே இருந்து நம்மளை பற்றி இப்படி நம்மக்கிட்டே சொல்லியிருக்கலாமே, இது சரி இது தப்பு இப்படி பண்ணாதன்ட்டு, ஏன் இப்படி என்ன பேக் ஸ்டாப் பண்ணாங்க, இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, ஹர்ட் ஆகிருப்பீங்க. இதை விட்டு இன்னமும் உங்களால் வெளியில் வர முடியல. இதெல்லாம் அவங்க வந்து உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்க. நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு உங்களை ட்ராப் பண்ணியிருப்பாங்க. அந்த பிஹேவியர் உடைய நண்பர்களை வந்து அவாய்ட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. அதே மாதிரி நான் இன்னொன்று சொல்கிறேன், கேட்கோங்க. மற்றவர்கள் பற்றி உங்ககிட்ட புறம் கூறுறவங்க, தப்பாக சொல்கிறவங்க வந்து உங்களை பற்றி நாளைக்கு ஒரு நாள் தவறுதலாக மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்கன்றதை மட்டும் நீங்கள் நம்பாமல் இருந்துடாதீங்க. ஓகே, டோன்ட் பிலீவ் தெம். பட் நீங்கள் வந்து உண்மை எனக்கு தெரிஞ்சிருச்சே, நீ என்னை என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கியாமே அப்படின்னு கேட்டால் கூட, என்ன நீ என்ன நம்ப மாட்டுற, அவங்களெல்லாம் நம்புற, சிச்சி எல்லாத்துக்குமே ரீசன் அவுட் பண்ணுவாங்க. இல்லை நான் அப்படி பண்ணலை, அவங்க இப்படி ஏதோ சொன்னாங்க, அதுக்கு நான் ஆமாம் சொல்லிட்டேன், அது இப்படி ஆகிப்போச்சு, திஸ் இஸ் நாட் மை திங், நான் இந்த மாதிரி கிடையாது அப்படின்னு உங்களை திருப்பி திருப்பி நம்ப வைப்பாங்க. திருப்பி நம்ப வைப்பாங்க. நீங்களும் அவங்கள திருப்பி நம்புவீங்க. அவங்க மட்டும் உங்களை நம்ப வைக்கலங்க, நீங்களும் உங்களுக்கும் இதில் வந்து ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. யூ ஹேவ் ட்ரஸ்டட் த ராங் பர்சன். ஸோ இன்னுமே யாராவது பேக் ஸ்டாப் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் கீப் அவே ஃப்ரம் தெம். அப்படிப்பட்ட உறவு நமக்கு என்றைக்கும் தேவையில்லை. இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்களும் உங்களோட ரெசனேட் ஆகிருக்கும். கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always keep smiling. நீங்கள் 81லேருந்து 90க்குள்ளே ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்ககிட்ட இருந்து யாரோ ஒரு பொருளை திருடி எடுத்துகிட்டு போயிட்டாங்களா, ஏதாவது ஸ்டீலிங் நடந்திருக்கா உங்கள் வீட்டில், இல்லை உங்களுக்கே இது எப்படி என்னை விட்டு போச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் இதை வந்து ப்ராப்பர்ட்டியில் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களில் ஆரம்பித்து ரொம்ப பெரிய விஷயங்களில் கூட இது நடந்திருக்கும். நகைகள் திருட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு திருட்டுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக திருடி போயிருக்கும். அது நீங்கள் ரொம்ப பொக்கிஷமாக வச்சுக்கிட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை உங்களுக்கே தெரியாமல் அதை வந்து உங்ககிட்ட எடுத்து இன்னமும் உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். இட் இஸ் ரைட்ஃபுல்லி யோர்ஸ். இந்த பொருள் உங்களுடையது தான். ஆனால் இது உங்களுடையது அப்படின்றத ஒன்றா நீங்களே அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு இருப்பீங்க, இது என்னோடது தான், பட் யூ ஆர் ஒர்த் இட் அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கையை கெயின் பண்ணிட்டு கடைசியில் இவங்க கிட்ட போய் அந்த பொருளை கொடுத்துட்டேனே அப்படின்னு யோசிக்க வைக்கலாம். ஒன்று இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இந்த உதவியை மட்டும் செய்ய, எனக்கு இப்போ ஒரு 1000 ரூபா, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு 1000 ரூபா தேவைப்படுது, நீ கொடு, நான் வந்து உனக்கு அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி அடுத்த வாரம் அவங்க கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அடுத்த தடவை உங்ககிட்ட எனக்கு ஒரு 2000 ரூபா தேவைப்படுது, நீ கூட, நான் அடுத்த வாரம் உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னால், சரி போன தடவை தான் கொடுத்தாங்களே, இந்த தடவை கொடுக்காமையா இருக்க போகிறாங்க, ப்ளஸ் டெய்லி அவங்கள நான் பார்க்க போகிறேன், எனக்கு என்ன இதை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்களே கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் கூட அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கலாம். சரி நமக்கும் தான் கஷ்டம் இருக்குது, அவங்களுக்கு தான் தெரியுமே, அதெல்லாம் நம்மளை வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்கன்னு நம்பி நீங்கள் கொடுப்பீங்க. ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, அவங்க உங்களுடைய கஷ்டத்தையே புரிஞ்சுக்காம, நான் தரேன்ப்பா, கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் தரேன் அப்படின்னு உங்கள் ஃபோன் கால்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்ககிட்ட பேசுகிறது அப்படியே உங்களை பார்த்தாலே ஓடி ஒளிவாங்க. இல்லை அதையும் தாண்டி உங்கள் நண்பர்கள்கிட்ட உங்களை பற்றி தப்பாக பேசலாம். லிட்ரலாக உங்ககிட்ட இருக்க வேண்டிய பொருளை ஒன்றா உங்களுக்கு தெரியாமல் எடுத்துட்டு மறைச்சு வச்சுருப்பாங்க. ஓகே, இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சே அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ கொடுக்காம இருக்கிறது. இது ரெண்டுமே திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தான் வரும். திருட்டு அப்படின்றது தான் உங்கள் காட்டில் நான் பார்க்குறேன். ஒரு சீட்டிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது, அதை எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க? உங்களுக்கு வேல்யூபிளாக இருக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பீங்க? இதை நீங்கள் திருப்பி யோசித்து பார்த்து நீங்களே உங்களுக்கு பதில் சொல்லிக்கோங்க. இட் இஸ் மை திங், திஸ் இஸ் மை ப்ராப்பர்ட்டி. இந்த எண்ணம் உங்களுக்கு வரலைன்னா யார் வேணாலும் உங்களை ஏமாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் ஏமாந்துட்டு தான் இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு வந்த ஒரு பொருள் கடைசி வரைக்குமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ யோசித்து பார்த்து இன்னமே
கேர்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களோட ரெசனேட்டும் ஆயிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது உண்மைன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும். ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதெல்லாம் விட முக்கியம் என்ன தெரியுமா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. 91லேருந்து 100க்குள்ளே நம்பர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா திஸ் இஸ் த ரீடிங் ஃபார் யூ. ரொம்ப ஒரு அப்யூசிவான மேனிப்புலேட்டிவான ஒரு உறவில் நீங்கள் இருந்திருக்கீங்க இல்லை இப்போ இருக்கீங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையுமே எல்லா பழியையுமே உங்கள் மேலே போடுறாங்க. ஒன்று, பழியை போடலைன்னா உங்களை ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறாங்க. உங்களை அடிக்கிறாங்களா இருக்கும், பிடிக்காமல் உங்களை தொடுறாங்களா இருக்கும். இது எல்லாமே ஒரு அப்யூஸ் தான். ஓகே, ஒன்றா இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இரண்டாவதா இவங்க இமோஷ்னலாக உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் யூஸிங் இமோஷன்ஸ் டு ஹர்ட் யூ. இமோஷ்னலாக உங்களை ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லைன்னா மூணாவதா அடுத்த திங்கிங் ப்ராசஸ் என்ன, நான் என்ன செய்யணும் அப்படின்றதையே உங்களால் யோசிக்க முடியாத அளவுக்கு உங்களை ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மூணுத்தையுமே நீங்கள் கவனிக்கணும். அண்ட் நீங்கள் கவனிக்க தான் இவங்க எந்த அளவுக்கு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு புரியும். சில நேரத்தில் இட் இஸ் ஹர்ட்டிங், சில நேரத்தில் இட் இஸ் ரியலி ஹர்ட்டிங். பட் ஒரு சில நேரத்தில் நீங்கள் இதை புரிஞ்சுக்க தான் வேணும். இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணுமா? ஏன்னா கண்டிப்பாக உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களை உங்களுக்கு மனசில் வலிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ரொம்ப அவங்கள நம்பியிருப்பீங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க மேலே. அப்போ அவங்க கண்டினியூஸாக மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அப்போ அவங்க வந்தோடனே உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வந்த மாதிரியே இருக்கும். உங்களால் அந்த ஒரு உறவுல இருந்து வெளியிலையும் வர முடியாது. ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. இமோஷ்னலாக, மென்டலாக உங்களை டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. நாளைக்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்கன்னா கூட ஏன் அவங்க இப்படி சொல்கிறாங்க, உங்களை சூப்பராக ஜட்ஜ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப மேனிப்புலேட்டிவ் ரிலேஷன்ஷிப்னு கூட சொல்லலாம். ஏற்கனவே நான் ஏதோ ஒரு நம்பருக்கு சொல்லியிருந்தேன், ஏமாத்துறது வேறனா மேனிப்புலேஷன் இஸ் அ கம்ப்ளீட்லி நியூ திங். அப்படியே உங்களையே நம்ப வச்சு மாற்றி பேசி ஐயோ எனக்கு கத்தணும் போல இருக்கே அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அதை கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயத்த கவனித்து வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான மனிதர்கள் கிட்டேருந்து உங்களை ரிலீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைங்க இவங்க என் கூடயே இருக்காங்க, இவங்க கிட்டேருந்து நான் எப்படிங்க ரிலீஸ் ஆகுறது அப்படின்னா அட்லீஸ்ட் அவங்களோட நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க பாருங்கள், அதை விட்டு வெளியில் வந்துடுங்க. இல்லை இவங்க உங்களை உங்களுடைய எனர்ஜி, உங்களுக்குன்னு ஒரு டிவைன் எனர்ஜி இருக்கும்ல, அதை உங்ககிட்ட இருந்து அப்படியே எடுத்துருவாங்க. யூ கேனாட் பிரேக் த செயின். ரொம்ப ஹார்டாக உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கே இருப்பீங்க, அப்போ எங்கே இருப்பீங்க, எல்லாமே அவர்களுக்கு தெரியும். ஒரு டாக்ஸிக்கான ஒரு பாண்டுங்க உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்போ தெரியல, காட்சை பார்க்கும்போது எனக்கு அதான் தெரியுது. ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்குது. ரொம்ப இருட்டாக இருக்குது உங்கள் உறவில். ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு ஃப்ரீடம் இல்லை, ரொம்ப டைட்டாக இருக்குது. ஒரு விஷயமும் நீங்கள் ஐயோ அவங்க பார்த்துட்டா என்ன ஆகும், அவங்க சொன்னால் என்ன ஆகும், இன்ட்ராக்ஷனே இல்லை. உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே இன்ட்ராக்ஷன் இல்லை, ஆனால் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரியான உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் வேணுமா அப்படின்னு நீங்கள் யோசித்து அதுக்கப்புறமா தீர்மானமான முடிவெடுங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ரீடிங்கை இந்த மாதிரியான விஷயங்களில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ ஒரு லைட் அவங்களுக்கு கிடைக்குமா, ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரீடிங்கை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.